அந்த தண்ணீரை யார் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தாகமே வராது. பேராசிரியர் திருவள்ளுவர் முஸ்லீமா அப்படின்னு கேட்டாரு. அப்ப அந்த கதையினுடைய தொடக்கமே எப்படி அமையுதுன்னா, இறைவன் ஆனா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட அந்த கேள்வியோட தான் அந்த கதை தொடங்குது. பாரதிதாசனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 கவிதைகளை அந்த திட்டத்தின் கீழ் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அரபில் அதை மொழியாக்கம் செய்தேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டாங்க. இதுவும் இந்த திட்டத்தினால் ஏற்பட்ட ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். சமகால இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு தமிழம்பன் ஐயாவுடைய ஷார்ஜா பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் வெளியிட்டோம். உலகநாயகனை பொறுத்த மட்டும் அவருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒவ்வொரு முயற்சியிலையும் நமக்கு தெரியும். அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பறிதல் அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்கு. அது 2 இடத்துல திருவள்ளுவர் பயன்படுத்தி இருப்பார். இப்ப நீங்க அரபுல மொழியாக்கம் செய்யும் பொழுது நீங்களும் ஒரே வார்த்தையை தான் 2 இடத்துலயும் பயன்படுத்தி இருக்கீங்களா, இல்ல அதுக்கேற்ற மாதிரி மாத்தி வேற வார்த்தையை போட்டு? அதாவது திருக்குறள் அரபு மொழியாக்கமே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெண்பா அமைப்பில் இருக்கும், 7 வார்த்தைகள் இருக்கும். இந்த மாதிரி அரபு மொழியாக்கம் இல்லை. அரபு மொழியாக்கத்தை எப்படி அமைச்சிருக்கிறேன் அப்படின்னா ஒரு புதுக்கவிதை நடையில் தான் அரபு மொழியாக்கத்தை நான் அதை அமைச்சிருக்கிறேன். சில இடங்களில் 5 வார்த்தைகள் இருக்குது, 8 வார்த்தைகள், 10 வார்த்தைகள். அரபு தெரிந்த யார் வேண்டுமென்றாலும் அந்த மொழியாக்கத்தை படிக்கும்போது வாசிக்கும்போது எந்த விதமான உரையும் இல்லாமல் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் ஒரு புதுக்கவிதை அடிப்படையில் அமைப்பில் தான் நான் அதை வச்சுருக்கிறேன். நமக்கு முக்கியம் என்னன்னா அதனுடைய கருத்தை அரபு மக்களுக்கு, அரபு தெரிந்தவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அந்த வகையில் 2 வரிகளில் இருக்கும், ஆனால் வார்த்தைகள் கூட குறைய அது நிச்சயமாக இருக்கும். மொழியாக்கம் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சவாலாக இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள்? பொதுவாகவே ஒரு அரபு மொழி அப்படின்னா பெரும்பான்மையானவர்களுடைய ஒரு பார்வை அப்படின்னா அது ஒரு சமய மொழி, ஒரு முஸ்லீம்களுடைய மொழி அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் அல்லது ஒரு சிந்தனை இருக்குது, சிந்தனை போக்கு இருக்குது. அதனால் எந்த விதமான ஒரு சமய அடையாளமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது நான் அந்த பணியை தொடங்கும் போது ஏற்படுத்தி கொண்ட ஒரு திடமான ஒரு எண்ணம். திருக்குறள்லேயே எந்த சமயத்தை பற்றிய குறிப்போ எதுவுமே கிடையாது இல்லையா. எல்லாருக்கும் பொதுவானதாக வள்ளுவர் அதை தந்திருக்கிறாரு. இது ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு திட்டமாக ஏற்படுத்தி கொண்டு தான் அந்த மொழியாக்கத்தை அதை செஞ்சுருக்கிறோம். அது எந்த நூலை நீங்கள் மொழியாக்கம் பண்ணாலும் நிறைய சவால்கள் இருக்கும். குறிப்பாக சர்வதேச மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை நம்முடைய மொழிகளுக்கு கொண்டு போகும்போது நிறைய சிக்கல்களும் சவால்கள் இருக்கும். சில சொற்கள் வார்த்தைகளுக்கு அரபில் இருக்காது. உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ அமிழ்தம் இருக்குது. இப்போ அமிழ்தம் அப்படிங்கிற சொல் அங்கே கிடையாது. அமிழ்தம் அப்படிங்கிறது பொதுவாக அதனுடைய பொருள் என்ன, கருத்து என்ன அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிட்டு நான் 2-3 வார்த்தைகளை அரபில் பயன்படுத்தியிருக்கேன். அமிழ்தம் அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சாவு வராது இல்லையா. அமிர்தம் அப்படிங்கிறது அதை உண்பவர்களுக்கு இறப்பு வராது அப்படிங்கிறது அதனுடைய ஒரு கருத்து. சொர்க்கத்தில் ஒரு தண்ணீர் பரிமாற்றம் படும், அவங்களுக்கு பரிமாறுவாங்க நபிகள் நாயகம். நம்ம ஹவுதுல் கௌசர் அப்படிங்கிற ஒரு தண்ணீர் தொட்டியிலிருந்து, தடாகத்திலிருந்து தண்ணீர் கொடுப்பாங்க. அந்த தண்ணீரை யார் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தாகமே வராது. அந்த ஹவுதுல் கௌசர் அப்படிங்கிறது தான் அந்த தடாகத்தினுடைய பெயர். அந்த அமிர்தம் அப்படிங்கன்னு வரக்கூடிய இடங்கள்ல, சில இடங்கள்ல பார்த்தோம்னா மாவுல் கௌசர், அந்த கௌசருடைய தண்ணீரை போன்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அந்த வார்த்தையினுடைய வீரியம் போய் அவங்ககிட்ட போய் சேர்ந்துடும். எப்படி இங்கே அமிழ்தம் இருக்குதோ அங்கே அதை மாதிரி ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது அதனுடைய ஆழமான பொருள் அவங்களுக்கு கிடைச்சிரும். இதுதான் முக்கியமான சவால். தமிழ்லையும் பல சொல் ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி அரபுல இருக்கக்கூடிய ஒரே பொருளை குறிக்கக்கூடிய வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி அதை நீங்க மொழியாக்கம் செஞ்சிருக்கீங்க. நிச்சயமா. திருக்குறளுக்கான ஒரு சிறப்பு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடங்கும் பொழுது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு தான் தொடங்கும். நிறைவான திருக்குறளா 1330 முடியும் பொழுது கூடி முயங்க பெறின் அப்படின்னு நகர ஒற்றுல தான் முடியும். இது தமிழுக்கான ஒரு சிறப்பு. தமிழ்ல ஆள தொடங்கி இன்ல முடியுது அப்படின்னு. அந்த மாதிரி அரபுல நீங்க மொழியாக்கம் செய்யும் பொழுது அரபுல இருக்கக்கூடிய தொடங்குற எழுத்தையும் நிறைவு பெறக்கூடிய எழுத்தையும் போட்டு முடிச்சிருக்கீங்களா, இல்ல இதே போலவே மொழிபெயர்ப்பு? இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
இந்த மொழி அழகு அப்படிங்கிறது முற்றிலும் மொழிக்கு அது மாறுபாடானது. ஒரு தமிழ் ஒரு தெரிந்தவர் திருக்குறளை வாசிக்கும் போது அதனுடைய பொருளை எப்படி புரிந்து கொள்வாரோ அதே மாதிரி மொழியாக்கத்தை வாசிக்கும் போது, அரபு மொழியாக்கத்தை வாசிக்கும் போது அரபு தெரிந்தவர்கள் அதனுடைய பொருளை ஆழமாக தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதுதான் நம்முடைய நோக்கம். அந்த வகையில் அந்த மொழியாக்கம் வந்து ஒரு நல்ல வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு அந்த குரலை எங்களுக்காக அரபு மொழியில சொல்ல முடியுமாங்க ஐயா? நிச்சயமா. இன்னல் மத்தர பி ஐனிஹி ரிஸ்குன் லித்தாயிமீன் வ மந்தருன் ஹல்லாபுன் லின்னாதிரீன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. சூப்பருங்க. அதை கேட்கும் பொழுதே அரபு மொழியே ஒரு இசை மொழி தான் அப்படின்னு சொல்லலாம். கேட்கும் பொழுதே ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மனிதர்களோட பொதுவான வாழ்க்கையோட ஒன்றி போய் தான் இருக்கும். அதுல ஒரு குறள் தான் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யின் அப்படின்ற ஒரு குறள். மயிலிறகு எவ்வளோ ரொம்ப லேசானதா இருந்தாலும் கூட அளவுக்கு அதிகமா போச்சுன்னா வண்டியினுடைய அச்சாணியும் முறிஞ்சிடும் அப்படின்னு. அது வந்து வாழ்க்கை தத்துவத்தோட எதோட வேணாலும் நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க அரபுக்கு மொழிபெயர்க்கும் பொழுது அதை எந்த மாதிரி மொழிபெயர்த்திருக்கீங்க? 2015 சவுதி அரேபியாவுடைய திருக்குறள் அரங்கேற்றம். 2016 ஷார்ஜா பன்னாட்டு புத்தக கண்காட்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த நிகழ்வில் அமீரகத்தினுடைய தேசிய கீதத்தை இயற்றிய ஒரு மாபெரும் கவிஞர் இன்னைக்கு இருக்கிறார். அவர் ஆரிஃப் ஷேக் அவருடைய பெயர். அவருடைய இல்லத்தில் ஒரு நாள் இரவு விருந்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. நண்பர்கள், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அரபு கவிஞர்கள், படைப்பாளிகள் எல்லாருமே அவருடைய வீட்டில் வந்து இரவு விருந்தில் இருக்கிறோம். அவருக்கு முன்னால் திருக்குறளிலிருந்து 25 குறள்கள் வந்து அரபிலேயே நான் அவருக்கு முன்னால் பாடி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ நான் 2வது குறளை பாடும்போது அவர் கேட்டார், பேராசிரியர் திருவள்ளுவர் முஸ்லீமா அப்படின்னு கேட்டார். அந்த கேள்வியில் 1000 அர்த்தம் இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருக்குறள் அப்படிங்கிறது சமய எல்லைகள் கடந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான, எல்லாரும் பின்பற்ற தகுந்த ஒரு வகையில் தான் அந்த திருக்குறள் அமைஞ்சிருக்குது. இந்த கேள்வி அவர் கேட்கும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான். ஒரு திருவள்ளுவருடைய அந்த கருத்து எப்படி ஒரு மார்க்கத்தோடு அது பொருந்தி போகுது, அது அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குது, அது பொதுவாக இருக்குது அப்படிங்கிற அந்த அர்த்தம் தான் அந்த கேள்வியில் இருக்குது. அதனால தான் வந்து இது எல்லாருக்குமான ஒரு பொதுமறையாக, உலக பொதுமறையாக நம்ம கொண்டாடுவதற்கான காரணம் இதுதான். நல்லதுங்க ஐயா. திருக்குறளை தவிர்த்து வேற என்னென்ன நூல்களை மொழிபெயர்த்திருக்கீங்க? வேற ஏதாவது மொழிகள் அரபு தவிர்த்து வேற மொழிகளையும் மொழிபெயர்த்திருக்கீங்களா? பள்ளி பருவத்திலிருந்து ஔவையாரை தெரியாதவங்க இருக்க முடியாது. இன்றைக்கும் ஆத்திசூடியை நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு நம்ம அவங்களுக்கு போதிக்கிறோம். அதனால் ஔவையாருடைய ஆத்திசூடியை தமிழ்நாடு அரசின் சார்பாக 2015 நான் அரபில் மொழியாக்கம் பண்ணேன். அதற்கு பிறகு 2022 ஒரு புதிய வடிவமாக அதை நான் வந்து அரபில் மொழியாக்கம் பண்ணேன். அதே மாதிரி 2022 பாரதியாருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகளை அரபில் மொழியாக்கம் செய்து துபாயில் நம்ம அதை வெளியிட்டோம். கேலக்ஸி நிறுவனம் அப்படிங்கிறவங்க தான் அதை வெளியிட்டாங்க. அந்த வெளியீட்டு விழா ரொம்ப பிரமாதமாக நடந்துச்சு. அங்கே அமீரகத்தினுடைய தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சகத்தினுடைய ஒரு முக்கியமான அரசு அதிகாரி தான் ஹசத் ஹலக் அப்படிங்கிற ஒரு அதிகாரி தான் அந்த பாரதியாருடைய கவிதைகளை வெளியிட்டது. அரபு படைப்பாளிகள் அந்த விழாவில் கலந்து கொண்டு திருக்குறளை பற்றியும் பாரதியாருடைய கவிதைகளை பற்றியும் ரொம்ப சிறப்பாக அவங்க பேசினாங்க. அவங்க பேசும்போது எல்லாருமே குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் இதுதான். இந்த மாதிரியான மொழிபெயர்ப்புகள் மூலமாக இந்தியாவினுடைய பண்பாட்டையும், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுடைய பண்பாட்டையும், அந்த தமிழ்நாட்டு அறிஞர்களுடைய சிந்தனையையும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது. இதன் மூலமாக நமக்கு 2 நாடுகளுக்கு மத்தியில் ஒரு பண்பாட்டு இலக்கிய ஒரு கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பாக அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசின் சார்பாக 3 ஆண்டுகளாக சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியை நடத்திட்டு வர்றாங்க, வெற்றிகரமாக நடத்திட்டு வர்றாங்க. அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு, நம்ம பெரும்பாலும் நம்ம ஏராளமான நூல்களை அதாவது சர்வதேச இலக்கியங்கள்லாம் நம்ம தமிழில் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கேருந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆள் குறைவாக இருக்கிறாங்க.
இப்போ அந்த ஒரு நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வருஷமும் 3 கோடி ரூபா அதற்காக வேண்டி ஒதுக்கி வெற்றிகரமாக பரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் போட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் பாரதிதாசனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 கவிதைகளை அந்த திட்டத்தின் கீழ் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அரபில் அதை மொழியாக்கம் செய்தேன். ஜனவரியில் நடந்து முடிந்த சர்வதேச பன்னாட்டு சென்னை புத்தக கண்காட்சியில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டாங்க. இதுவும் இந்த திட்டத்தினால் ஏற்பட்ட ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். சமகால இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு தமிழன்பன் ஐயாவுடைய நூல் 2 முக்கியமான கவிதை தொகுப்பை ஒரே தொகுப்பாக அரபில் மொழியாக்கம் செய்து 2021 ஷார்ஜா பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் வெளியிட்டோம். அதுவும் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இந்த மாதிரி ஒரு 5 நூல்கள் முக்கியமான படைப்புகள் நேரடியாக தமிழில் இருந்து அரபுக்கு ஒரு தமிழனால் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த பெருமை நமக்கு உண்டு. அரபில் இருந்து நேரடியாக தமிழுக்கு முக்கியமான கவிதை தொகுப்புகள், சிறுகதை தொகுப்புகளை எல்லாம் மொழியாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குது. மஹமூத் தர்வேஷுடைய கவிதைகளை நேரடியாக அரபிலிருந்து தமிழுக்கு கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு 2020 சிரியாவினுடைய புகழ்பெற்ற கவிஞர் நிசார் கப்பானி அவருடைய கவிதைகளை தமிழில் மொழியாக்கம் செஞ்சுருக்கிறேன். முக்கியமாக அரபுலிருந்து நேரடியாக தமிழில் வந்த ஒரு முக்கியமான ஒரு முதன்மையான ஒரு சிறுகதை தொகுப்பு தான் கிறுக்கி அப்படிங்கிறது. எகிப்தினுடைய ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் இஹ்சான் அப்துல் குத்தூஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாளி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நஜீப் மஹ்ஃபூதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு எகிப்தினுடைய ஒரு முக்கியமான படைப்பாளி. அரபு இலக்கியத்துக்காக வேண்டி நோபல் பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளர் தான் நஜீப் மஹ்ஃபூஸ். அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் இஹ்சான் அப்துல் குத்தூஸ். ரொம்ப அற்புதமான ஒரு எழுத்தாளர். அந்த கிறுக்கி அப்படிங்கிற தலைப்பில் அந்த தொகுப்பில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்தும் 60 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு வீரியமான எழுத்து. இன்றைக்கி நம்ம எதை நவீன கருத்து அல்லது முற்போக்கு சிந்தனை நம்ம சொல்கிறோமோ, இதையெல்லாம் அவர் 50 வருஷத்துக்கு முன்னாலே என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா எழுத்தின் மூலமாக அரபு மக்களை பற்றிய, அரபு சமூகத்தை பற்றிய, பெண்களுடைய உரிமைகள் தொடர்பாக ரொம்ப அழுத்தமாக, அதே சமயத்தில் மென்மையாக என்ன செஞ்சிருக்கிறாருன்னு பதிவு பண்ணியிருக்கிறார். ஈராக்கினுடைய ஒரு முக்கியமான படைப்பாளி இப்போ அவங்க லண்டனில் இருக்காங்க. பலமுறை நோபல் பரிசுக்காக வேண்டி பரிந்துரைக்கு செய்யப்பட்ட ஒரு முக்கியமான படைப்பாளி வஃபா அப்துல் ரசாக். அவங்களுடைய அரபு நுண்கதைகள் புயல் முட்டை அப்படிங்கிற தலைப்பில் எதிர் வெளியீடு அவங்க பதிப்பிச்சிருக்கிறாங்க. இவ்வாறு தமிழில் இருந்த அரபுக்கும் அரபிலிருந்து தமிழுக்குமான அந்த இலக்கிய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டிருக்குது. இன்னும் அடுத்தடுத்து நாவல், அதே மாதிரி கவிதை தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு அப்படிங்கிற ஒரு முயற்சி, அந்த பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. கிறுக்கி அப்படின்னு ஒரு கதை தொகுப்பு சொல்லியிருந்தீங்க. இந்த கதையை நானுமே சமீபத்துல படிச்சிருந்தேன். அதுல ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, ஒரு பெண் எப்பவுமே ஆணுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளவே தான் இருக்கா. பிறந்தபோது அப்பா, அதுக்கப்புறம் சகோதரன், திருமணத்திற்கு பிறகு கணவன், எல்லாமே முடிச்சு கடைசியா இறைவன் கிட்ட போகும்போது இறைவன் கிட்ட இருந்து நமக்கு சரியான நீதி கிடைக்கல அப்படின்னும் பொழுது ஒருவேளை அந்த இறைவனும் ஆண் தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த பெண்ணுக்கு எழுது. அப்ப அந்த கதையினுடைய தொடக்கமே எப்படி அமையுதுன்னா, இறைவன் ஆனா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட, அந்த கேள்வியோட தான் அந்த கதை தொடங்குது. இப்ப ஒரு ஆணா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? தொடக்கம் மட்டுமல்ல, அந்த கதையினுடைய முடிவும் அந்த மாதிரிதான் இருக்கும். இந்த கேள்வி என்னால கேட்காம இருக்க முடியல. இறைவன் ஆனா சொல்றாங்க, அப்ப என்ன மாதிரி எல்லாரும் யோசிக்கிறாங்க, அப்ப எல்லா பெண்களும் கிறுக்கிதானா அப்படின்னு முடியும். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால எழுதப்பட்ட ஒரு கதை. சமீப காலமாகத்தான் சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளில் ஒரு பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு 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 மனநிலை உருவாயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஆரம்ப காலத்தில் ஒரு பெண்களுக்கு எதிரான பெண் கல்வி, அதே மாதிரி திருமணம், குடும்பம் சார்ந்து பல்வேறு சிக்கல்களை பெண்கள் சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு. அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அன்னைக்கு அப்படித்தான் அரபு சமூகம், குறிப்பாக எகிப்து போன்ற நாடுகளில் அந்த பெண்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு. இப்போ சவுதி அரேபியாவில் கூட சமீப காலமாக தான் பெண்களுக்கு வாகனம் ஓட்டக்கூடிய அந்த அந்த உரிமை பெறுவதற்கான ஒரு ஒரு அனுமதி அப்படிங்கிறது சமீப காலமாக தான் கிடைச்சிருக்குது. அப்படின்னா இவ்வளோ காலம் அவங்க எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் இங்கேயுமே நம்முடைய பகுதிகளிலையுமே பெண்களுக்கு எதிரான, நான் இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு வன்முறைகள். அப்படி இருக்கும்போது அங்கே இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது.
ஸோ இதை எதிர்த்து போராட வேண்டியது இருக்குது. ஸோ அது ஒரு படைப்பாளிகளாகட்டும் அல்லது ஸோ கல்வியாளர்கள், அரசு, சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை பெண்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். அதான் முக்கியம். இது மட்டும் இல்லாமல் விஸ்வரூபம் திரைப்படத்துலையும் நீங்கள் பணியாற்றினதாக கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றின அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. இல்லை, பொதுவாக உலகநாயகனை பொறுத்த மட்டும் அவருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒவ்வொரு முயற்சியிலையும் நமக்கு தெரியும். இப்போ அதில் அதிகமாக ஸோ அரபிக் டயலாக் வரும். ஸோ வசனங்கள் அதிகமான அரபு வசனங்களை கொண்ட ஒரு படம். இது அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும் அப்படின்னு அவர் தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் என்னையை பற்றிய செய்திகள் அவர் கேள்விப்பட்டு அழைத்து ஸோ என்னென்ன வசனங்கள் வருது, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லும்போது அந்த அரபு வசனங்களை நான் முழுமையாக வடிவமைத்து கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அதுவும் பரவலாக பேசப்பட்ட படம். பேசப்பட்ட படம் அப்படிங்கிறது அரபு வசனங்கள் சார்ந்து அது ஒரு கவனம் பெற்ற ஒரு படம். ஒரு மொழி அறிஞனாக ஒரு 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 வெற்றிகரமாக செய்ய முடிந்த ஒரு பணி தான் அந்த விஸ்வரூபத்தினுடைய பணி அப்படிங்கிறது. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு உண்டு. அதாவது பொதுவாக கலைஞர்களை, அறிஞர்களை கொண்டாடக்கூடிய, அவங்களுக்கு உரிய மரியாதை செய்யக்கூடிய மனமும் அவருக்கு உண்டு. அந்த வகையில் தான் ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து, இன்னும் சொல்லப்போனால் டப்பிங்கில் அந்த கிளைமேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரார்த்தனை வரும், அரபு பிரார்த்தனை. அதை சொல்லி தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா தாக்குதலை தொடங்குவார். அந்த ப்ரேயர் இருக்கு இல்லையா, பிரார்த்தனையை மட்டும் பல டேக் பயிற்சி கொடுத்து அதை செம்மைப்படுத்தி சலிக்காமல் அதை முழுமையாக வரணும் அப்படிங்கிறதுல அவரும் முழு ஈடுபாடு கொண்டு என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த வசனங்கள் செம்மையாக நல்ல முறையில் வரணும், சரியாக வரணும் அப்படிங்கிற ஒரு கவனத்தில் அந்த முழு சுதந்திரம் கொடுத்து அந்த படம் உருவாச்சுது. அந்த வகையில் அதில் பணியாற்றியது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. அதே மாதிரி முக்கியமான கதாபாத்திரம் நாசசாருடைய கதாபாத்திரம். அவரும் நிறைய அரபு வசனங்கள், அவர் ஒரு அரபு அந்த படத்தில் பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் பயிற்சிகள் கொடுத்து ஒரு சிறந்த ஒரு அனுபவத்தை தந்த ஒரு படம் அந்த விஸ்வரூபம் படம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. மொழிபெயர்ப்புலேருந்து ஆரம்பித்து கவிதை எழுதினது, ஆவணப்படம், அப்புறம் திரைப்படம் அப்படின்னு பல்வேறு துறைகளில் கால் பதிச்சிருக்கீங்க. இன்னும் நிறைய நூல்களை தமிழுக்கும், தமிழ்லேருந்து நிறைய நூல்களை மற்ற மொழிகளுக்கும் மொழிபெயர்க்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. நன்றிங்க ஐயா. நன்றி. இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த மகிழ் மீடியாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நேயர்களுக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றி. வணக்கம்.